ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எதிர்கொள்ளுதல். கோலியாத் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக சவால் விட்டான். இது இஸ்ரவேல் தேசத்தை ஒரு உலுக்கிவிட்ட ஒரு சவால். அவனுடைய சவாலை சந்திப்பதற்கு தன்னிடம் திராணி இல்லாததை உணர்ந்த சவுல் பயந்து கலங்கினான். ஒருவேளை இந்த சவாலை சந்திக்காமல் ஏதாவது ஒரு வழியில் தப்பிவிடுவதற்கு வழிகளை அவன் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆடு மேய்க்கும் வாலிபனாகிய தாவீதோ சவாலை எதிர்கொள்ள முன் வந்தான். பிரச்சனையை கண்டு கொள்ளாமல் கவனத்தை திருப்புவதால் அந்த பிரச்சனை அகலாது. நேரிட்டு எதிர்கொள்ளும் வரை அது மிரட்டிக்கொண்டு பின்தொடரும். சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் போனாலும் அது நமக்கு எதிராக வந்து கொண்டுதான் இருக்கும். சில கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காத்தாலும் அது நம்மை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இது சிந்திக்க வேண்டிய பிரச்சனை. இது பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இது ஒரு தீர்வை தேடியே ஆக வேண்டிய சிக்கல். ஆனால் நாம் கண்களை மூடிக்கொண்டு பிரச்சனையின் அழுத்தத்தை உணராதிருக்கும்படி முயற்சிக்கின்றோம். ஏனென்றால் சவலை போல சுயபலத்தோடு மட்டும் சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். தாவீது அப்படியல்ல. தான் சந்தித்த பிரச்சனைக்கு தன்னுடைய பலத்தின் அடிப்படையில் தீர்வு ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்கவில்லை. அவன் தேவ பலத்தை நம்பினான். தேவனை சார்ந்து வாழ்கின்றவனுக்கு வருகின்ற பிரச்சனை அவனோடு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல, அது தேவனோடும் சம்பந்தப்பட்டது. தேவனை நம்பி வாழ்கின்றவனுக்கு நேரிடுகின்ற சோதனைகளில் ஒரு தீர்வை காண வேண்டிய பொறுப்பு தேவனுக்கு உண்டு. எனவே சீரியா இராணுவம் எலிசாவுக்கு எதிராக வந்தபோது எலிசா கலவரமடையவோ கலக்கமடையவோ இல்லை. ஏனென்றால் தேவனை சார்ந்து வாழ்கின்றவனுக்கு எதிராக வருகின்ற எதுவும் தேவனுக்கு எதிராக வருகின்ற ஒன்றே. எனவே தேவன் அதற்காக எதையாவது செய்யாமல் இருக்க மாட்டார். சவுல் தேவ உறவை இழந்தவன். எனவே தன்னுடைய பிரச்சனை தன்னை மட்டும் சார்ந்ததாக எண்ணினான். தாவீது தேவ உறவில் வாழ்ந்த மனிதன். எனவே தான் சந்திக்க வேண்டிய எந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமான விஷயத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு என்று அவன் அறிந்தான். எனவே சவுலை போல யாராலும் இதற்கு தீர்வு காண முடியும் என்று கூறி ஒதுங்கி போகாமல் தேவனை சார்ந்த விசுவாசத்தில் எதிர்கொள்ள சென்றான். சிந்தனைக்கு: இன்று சந்திக்கப்படாத பிரச்சனையின் வலிமை நாளை இன்னும் அதிகமாகவே இருக்கும். இன்று சந்திக்கப்படாத பிரச்சனையின் வலிமை நாளை இன்னும் அதிகமாகவே இருக்கும்.